நடைபெற்ற 2026 மோட்டோ ஜிபி தொடரின் 4வது பந்தயத்தில் கிரெசினி ரேசிங் அணியைச் சார்ந்த அலெக்ஸ் மார்க்வெஸ் தனது சொந்த மண்ணில் உற்சாக வெற்றி. 2வது இடத்தை ஆப்ரிலா அணியின் மார்க்கோ பெஸ்ச்சி மற்றும் 3வது இடத்தை VR46 அணியின் ஃபேபியோ டி ஜியான்டோனியா ஆகியோர் கைப்பற்றினர். வெப்ப அலையால் மக்களுக்கு ஏற்படும் நீர்ச்சத்து இழப்பை தடுக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ORS கரைசல் வழங்க உத்தரவு. மருத்துவக் கல்லூரிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசல் வழங்க உத்தரவு. சொரென்டோ ஹைபிரிட் எல் கார்னிவல் என்ற ஹைபிரிட் மாடல் கார்களை இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக இந்தியாவில் அறிமுகப்படுத்த கியா நிறுவனம் திட்டம். மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. EVM இயந்திரத்தில் பதிவான கடைசி சுற்று வாக்கு எண்ணும் பணியானது தபால் வாக்குகளை எண்ணி முடித்த பின்னரே தொடங்கப்படும் என விளக்கம். முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவும் சூழலில் கடந்த ஒரே வாரத்தில் 3 காட்டு யானைகள் உயிரிழப்பு. இன்று பொக்காபுரம் பகுதியில் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை சடலமாக கண்டெடுப்பு. சீகூர் மற்றும் ஆனைக்கட்டி ஆறுகள் தண்ணீரின்றி வறண்டதே முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. உலக அளவில் சிப் உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கும் குவால்கம் நிறுவனம் வரும் மே 7ஆம் தேதி ஸ்னாப் டிராகன் ஃபார் இந்தியா என்ற நிகழ்வில் புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி 7 MPக்கள் பாஜகவில் இணைந்ததை அங்கீகரித்தார் மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் அமெரிக்காவுடன் ஈரான் புதிய முன்மொழிவை அளித்துள்ளதாக தகவல். வேண்டுமென்றால் ஈரான் நேரடியாக எங்களிடமே பேசலாம், பாதுகாப்பாக பேசுவதற்கு எங்களிடமும் போன் உள்ளது என அதிபர் ட்ரம்ப் பேசியிருந்த நிலையில் பாகிஸ்தான் மூலமாக இந்த முன்மொழிவு வழங்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.